இன்று தமிழர்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த வரலாறு பல இடங்களில் பொறிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் தான் இதற்குரிய நினைவு எங்கள்கிட்ட வந்து போகும். இந்த கட்சிகளோ அல்லது அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளோ ஒன்றிணையவில்லை என்றதான் காட்டுது. மக்களுடைய பிரதித்துவம் எங்களுடைய தலைமைக்கு உட்பட்டதாக இருப்பதை தவிர தெற்கத்திய தலைமைக்கு உட்பட்டதாக இருப்பது மிக மோசமான இதற்காக போராடிய இந்த தமிழ் ஆராய்ச்சியை மாநாட்டை நடாத்தியவர்களே அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடி இந்த மண்ணிலே இந்த மாநாட்டை நடாத்தினார்கள். அதற்காக இந்த ஆயுத உண்மையாக இந்த 74ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த நிகழ்வுதான் எங்களுடைய தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது. 26 வயது ராஜன் தேவரட்னம், 56 வயது சின்னத்துறை பொன்னத்துறை, இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர். தமிழரசு கட்சிக்குள்ளேயே சாணக்கியனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில ஒரு பனிப்போர் மாதிரியான ஒரு விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கும். இவர்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டதுக்கும் தமிழரசு கட்சிக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ளணும். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று தமிழர்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான நாள். உலக தமிழாராய்ச்சி படுகொலையின் 51வது நினைவு நாள். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிற விடயம்தான் இது. 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தமிழாராய்ச்சி மாநாடு நடப்பதற்கு எதிராக அப்போது இருந்த ஜனாதிபதியினால் போலீஸார் ஏவப்பட்டு அந்த இடத்துல 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். உண்மையிலேயே இந்த வரலாறு பல இடங்களில் பொறிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் தான் இதற்குரிய நினைவு எங்கள்கிட்ட வந்து போகும். அந்த வகையில் இன்று 51வது ஆண்டை கடந்து இந்த நினைவுகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நினைவு தினம், இன்றைய தினம் அந்த குறிப்பிட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு நினைவு தினம் நினைவாலயம் இருக்கின்ற அந்த இடத்துல நடந்திருக்கு. அதில் சிவாஜிலிங்கம் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் CVK சிவஞானம் அவர்கள் இருவருமே இந்த நினைவு தினங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி சார்பாக CVK சிவஞானம் உட்பட தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொண்ட அதே நேரத்தில் சிவாஜிலிங்கம் மற்றும் புலட் சார்பாக சித்தார்த்தன் போன்றோர் இன்னொரு தரப்பாக இதை செஞ்சிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த இருவருமே இந்த சேர்ந்து செய்யாமல் தனித்தனியாக இந்த நினைவு தினங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த நினைவு தினங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும், இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பேசுபொருள் இருந்தாலும் கூட இதை ஒன்றிணைந்து தமிழர்களாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அவா இப்பையும் தமிழர்கள் மத்தியில் இருக்கு. இருந்தாலும் கூட இப்படி நினைவு தினங்கள் வருகின்ற பொழுதும், அது மட்டும் இல்லாமல் மாவீரர் தினங்கள் வருகின்ற பொழுதும் தனித்தனியாக செய்வது இன்னுமே இந்த கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்னும் இந்த கட்சிகளோ அல்லது அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளோ ஒன்றிணையவில்லை என்றதான் காட்டுது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த நினைவு தினம் நடந்ததுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்ச அதே நேரத்தில் இப்போ பிரிஞ்சு, அதாவது இரு தரப்பாக செஞ்சது மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த தமிழராட்சி மகாநாடு தொடர்பாக இந்த இறுதி நாளிலே காவு கொள்ளப்பட்ட அப்பாவி குடும்பங்களை நினைவு அஞ்சலி செய்கின்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. உண்மையாக இந்த நினைவஞ்சலியிலே அல்லது அந்த நிகழ்விலே பல விடயங்கள் ஒத்திருக்கின்றன. தமிழராட்சி மாநாடு, உலக தமிழராட்சி மாநாடு, அதுக்கு முந்தைய மாநாடு மலேசியாவிலே நடந்தது. இந்த மண்ணிலே தமிழர்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மாநாடு தமிழர் பிரதேசத்திலே நடைபெறக்கூடாது என்பதிலே அப்பொழுது இருந்த அரசாங்கம் மிக தெளிவாக, அதனாலே அதற்கு வழங்கக்கூடிய அனுமதியும் மறுக்கப்பட்டிருந்தது. அந்த மறுதளிப்பை எதிர்த்துத்தான் இங்கே இந்த மாநாடு நடந்தது. அது இன்றே பார்க்கின்ற பொழுது இந்த தெற்கத்திய ஆதிக்கம், தமிழர் விரோத செயல்பாடு மிக தெளிவாக இடம்பெறுகிறது. அதில் நாங்கள் எங்களுடைய மக்களும் அன்புக்குரிய சிதாபன் அவர்கள்
நாங்கள் எங்கே திசை மாறி போகிற ஒன்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்கிறோம். இன்று இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக தெற்கத்திய தலைமைகளுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். இதே உண்மையாக வரலாற்றில் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைவாக இருக்கிறது. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தலைமைத்துவம் எங்களுடைய மக்களுடைய பிரதித்துவம் எங்களுடைய தலைமைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர தெற்கத்திய தலைமைக்கு உட்பட்டதாக இருக்கிறது மிக மோசமான இதற்காக போராடியது. இந்த தமிழ் ஆராய்ச்சியை மாநாட்டை நடாத்தியவர்களே அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடி இந்த மண்ணிலே இந்த மாநாட்டை நடாத்தினார்கள். அதற்காக பேர்ந்த ஆயுத உண்மையாக இந்த 74ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த நிகழ்வுதான் எங்களுடைய தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது. தற்காப்பு போராட்டம் நாங்கள் தொடர்ந்து 30 வருடம் நடைபெற்ற தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது இந்த நிகழ்வு தான். இதற்கு பின்னாலே தான் ஆயுத போராட்டங்கள் பரிணமித்தன. ஆகவே அது எல்லாவற்றையும் எங்களுடைய மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேலும் தெற்கத்திய தலைமைக்கு பின்னாலே போகாமல் தமிழ் தலைமைகள் எதுவாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள், தமிழ் தலைமைகளுக்கு பின்னாலே அவர்களை ஆதரிக்க வேண்டும். எங்களுடைய அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் மீள் பரிசீலனை செய்ய இனிமேல் எதிர்வருகின்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் வருகின்றன. தமிழ் தேசியத்தோடு பலமாக நிற்கின்ற நிலைக்கு மக்கள் உள்ளாய்வு செய்ய வேண்டும். இத்தனை பாதகமான அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய போராளிகள் இவர்களை போன்ற இந்த 11 பேரும் போராளிகள் அல்ல, அவர்கள் வெறும் பொதுமக்கள். ஆகவே அப்படியான பல கொலைகள் நடந்திருக்கின்றன. இவை நினைவு கூர்ந்து ஒரு மாற்று சிந்தனையை மீளாய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த நிகழ்விலே அஞ்சலி செலுத்துகின்ற அத்தனை ஆன்மாக்களும் அமைதி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. நினைவேந்தல் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலேயும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இது தொடர்பான விடயங்களை கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் இந்த தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த இறந்த உறவுகளை, அதாவது 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் கூறி அந்த யார் யார் இறந்தார்கள் என்று அவர்களுடைய வயதையும் அவர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு உண்மையிலேயே இது ஒரு மாறா துயராகவே எங்கள் மனதில் இருக்குது, இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயம் என்று இந்த பாராளுமன்றத்தின் பார்வைக்கு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவுகளை கொண்டு சென்றிருக்கிறார். எங்களுடைய நாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 51 வருடங்களுக்கு முதல் தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற பொழுது 9 பேர் மரணமடைந்தார்கள், 50 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். மிக முக்கியமாக 15 வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன், 26 வயசு பரம்சோதி சரவணபவன், 32 வயசு வைத்தியநாதன் யோகநாதன், 52 வயசு ஜோன் பிடலிஸ் சிங்மரிங்கம், 53 வயசு புலேந்திரன் அருளப்பு, 21 வயசு ராசதுரை சிவானந்தம், 26 வயது ராஜன் தேவரட்னம், 56 வயது சின்னத்துறை பொன்னத்துறை, இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர், 14 வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார். இவர்கள் ஆல்பர்ட் துரியப்பா மேஜராக இருந்த பொழுது தமிழாராய்ச்சி மாநாடு இலங்கையிலே நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள். அவர்களுக்கான 51வது வருட நினைவு நாள் இன்றைய நாள். இந்த நாளிலே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம், இந்த நினைவேந்தல்கள் சம்பந்தமாகவும் ஒரு தனிப்பட்ட ரீதியாக செய்கிறது மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள்ளேயே சாணக்கியனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் மாதிரியான ஒரு விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கும். அதில் குறிப்பாக சாணக்கியன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கல்நாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றோர் இந்த புதிய அரசு
அரசியலமைப்பு தொடர்பாக அதில் தமிழர்கள் சார்பாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படணும் என்று பாராளுமன்றத்தில் ஒரு சின்ன கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் பாராளுமன்ற கட்ட தொகுதியில். அந்த வகையில் இந்த இவர்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டதுக்கும் தமிழரசு கட்சிக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக இந்த கட்சி ரீதியாக இவர்கள் 3 கட்சிகளுமே இந்த அதாவது புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒன்றித்து செயற்பட வேண்டும் என்கின்ற பொருளில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம். உண்மையிலேயே ஸ்ரீதரனுக்கு இது தொடர்பாக கட்சியிலிருந்து இந்த அழைப்புமே விடுக்கப்படவில்லை. அவர் தனிப்பட்ட ரீதியாக இந்த சந்திப்புகள் நடத்தினால் அதற்கும் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சாணக்கியன் அவர்கள் நேரடியாகவே இதை சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் எப்படி பார்க்கப்படுதுன்ற ஏற்கனவே தமிழரசு கட்சியில் பலதரப்பட்ட பிளவுகள் இருக்கு. குறிப்பாக நாங்கள் சொல்லியிருப்போம், இந்த மாவை சேனாதிராஜாவின் இந்த பதவி நீக்கல் கடிதம் வந்ததிலிருந்தே ஒரு சர்ச்சைகள் நிரம்பிய ஒரு விடயமாகவே இந்த தலைவர் பதவி இருந்த வண்ணமே இருக்கின்றது. அதிலேயும் தலைவர் பதவிக்கான இந்த கடிதத்தை நிராகரிக்கணும் என்று சிலரும், இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று சிலரும், அதற்கான மத்திய குழு கூட்டங்களும் கூடப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத பட்சத்தில் திருப்பி ஒரு மத்திய குழு கூட்டம் கூடி அதுக்கு பிறகு அதாவது இவரை பதில் தலைவராக நாங்கள் நியமிக்க வேண்டும், அதாவது ஏற்கனவே CVK சிவஞானம் அவர்களை நாங்கள் பதில் தலைவராக நியமிப்போம், தலைவர் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவரே பார்ப்பார், பெருந்தலைவராக மாவை சேனாதிராஜா அவர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதுவே ஒரு இழுபறி நிலைமையில் தான் இருந்தது. அந்த வகையில் இப்பயுமே கட்சியில் இருக்கிறார்கள் சிலர் தன்னிச்சையாக செயற்படினோம், இதுக்கும் கட்சி இவர்களுடைய செயற்பாட்டுக்கும் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பலர் தங்களுடைய பொது வழியில் கதைக்கிறது தமிழரசு கட்சி இன்னுமே ஒன்றிணையல் என்றதை தான் காட்டுது. உண்மையிலேயே இது முன்னைய ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் கூட நிகழ்ந்தது. அதில் குறிப்பாக இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் பிளவு அதிகமாக காணப்பட்டது. இப்பையும் அது மறைமுகமாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் சாணக்கியனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் ஒரு பிளவு இருப்பதாகத்தான் இப்போ அறிய முடிகின்றது. அரசியல் வட்டார தகவல்கள் கூட அதுதான் கழிச்ச வண்ணமே இருக்கும். உண்மையிலே தமிழரசு கட்சி இப்போ இழுபறி நிலைமையிலே இருக்கிற ஒரு கட்சியாகத்தான் காணப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்கையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ராமநாதன் நச்சுனா தொடர்பாக அவர் ஒரு கடிதத்தை நேற்றைய தினம் எழுதி சர்வதேச உள்ளூர் அதாவது இலங்கையில் இருக்கிற பலருக்கு அந்த கடிதங்கள் போன அதே நேரத்தில், அதாவது சபாநாயகர் ஜனாதிபதி போன்றவர்களுக்கு இந்த கடிதங்கள் போன அதே நேரத்தில் சர்வதேச தூதுவர்களுக்கும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தனக்கான பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்படுது, தான் பாராளுமன்றத்தில் கதைப்பதற்கான நேரத்தை பலமுறை கோரினாலும் கூட அதற்கான நேரம் தனக்கு வழங்கப்படவில்லை. இதை ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் அவர் கூறியிருப்பார், இதை கடிதம் மூலமாகவும் அவர் அனுப்பியிருக்கிறார். இது பல தூதுவர்களுக்கும் சர்வதேச ரீதியான தூதுவர்களுக்கும் இது அனுப்பப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை மையப்படுத்தி கொண்டு அவர் வரலாற்று நிகழ்வுகளையும் உதாரணம் காட்டியிருக்கிறார். அதாவது முன்னைய காலகட்டங்களில் கூட தமிழர்களுக்கான ஒரு இருப்பு நிராகரிக்கப்பட்டதற்கும் என்னுடைய சிறப்புரிமை நிராகரிக்கப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற பொருள்பட அவர் அந்த கடிதத்தை அமைச்சிருக்கார். உண்மையிலேயே இந்த விடயமும் ஒரு பெரிய விடயம், ஒரு பெரிய பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சிலர் இந்த கடிதத்துக்கு ஆதரவாக செயற்பட்டாலும் கூட இன்னொரு சாரார் என்ன விடயத்தை கூறினார் என்றால், ஒரு தனிப்பட்ட விடயங்களை காரணம் காட்டி இப்படி சர்வதேச ரீதியில் இந்த விடயங்களை கூறுறது ஒரு முக்கியமற்ற விடயமாகவே கருதப்படுகின்றது என்று விமர்சன பாங்கிலையும் இதை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறான். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தென்னிலங்கையில் தென்னிலங்கை அரசியல் பரப்பில் அன்ரோமா அரசநாயகவுக்கு இருந்த ஆதரவு இப்போ படிப்படியாக குறைந்து வருகின்றது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ கூட இந்த அன்ரோமா அரசநாயக்க 442 பில்லியன் ரூபாய் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஆட்சியில் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 270 பில்லியன் ரூபாய் தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை விட பாதுகாப்புக்காக அதிக தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே முன்னே அரசாங்கங்களிலே நிகழ்ந்தது தான். ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது இதை விமர்சித்த வண்ணமே இருந்தார்கள். அதாவது இந்த போர் நிறைவடைந்து, அதாவது விடுதலை புலிகளுக்கான போர் நிறைவடைந்த பிறகு கூட கோட்டபாய ராஜபக்ச என்ற காலத்திலேயும் ரணில் விக்ரமசிங்க என்ற காலத்திலேயும் இந்த பாதுகாப்புக்கான செலவினம் அதிகமாகத்தான் ஒதுக்கப்பட்டது. ஏன் இவ்வாறு ஒதுக்குகின்றீர்கள்? உண்மையிலேயே போர் முடிவடைந்த பிறகு இதற்கு பாதுகாப்புக்கான செலவினங்களை இவ்வளவு அதிகப்படுத்தணும் என்று இவர்கள் எதிர்க்கட்சியில், அதாவது இவர்கள் ஜேவிபியாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது கூட விமர்சனத்தை முன்பை சொன்னிருந்தவர்கள். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் இவர்களே பாதுகாப்புக்கு அதிக நிதியை ஒதுக்கினது ஒரு விமர்சன பாங்கில பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நிதி சார்பாக சொல்கின்ற பொழுது
இந்தியா வந்து 780 மில்லியன் ரூபாய் கடனையும் தள்ளுபடி செஞ்சிருக்கின்றது. இப்போ நாடு பொருளாதார சூழ்நிலையில் இப்போ சிக்கலில் இருக்கிற அதே நேரத்தில் 780 மில்லியன் ரூபான்றது ஒரு சிறிய தொகை தான் இருக்கிற கடன் பகுதியில். இருந்தாலும் இந்த இப்படி ஒரு கடனை தள்ளுபடி செஞ்சது வந்து ஓரளவு நாட்டை முன்னேற்றுவதற்கான உதவிப்பாடாக அமைந்திருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் நடக்கிற அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மின் கட்டணத்தை குறைப்போம் என்று சொல்லித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் என்று பலர் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என்று மின்சக்தி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதிலேயும் அவர் சொல்கின்ற பொழுது நாங்கள் ஒன்றும் அப்படி குறைக்கணும், இந்த மின் கட்டணம் குறைக்கப்படும் என்று எங்கட தரப்பிலிருந்து யாருமே கூறவில்லை. முன்னே அரசாங்கம் செய்த சில விடயங்களாக இப்போ இந்த மின் கட்டணத்தை ஏற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் கூட மின்சார சபை வந்து இது தொடர்பான ஒரு கோரிக்கை எங்கள்கிட்ட விடுத்திருந்தது, மின் கட்டணத்தை ஏற்றணும்ட்டு. இருந்தாலும் கூட நாங்கள் இதை சமாளித்து கொண்டு செல்றமே தவிர இது குறைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கின்ற பொழுது ஓரளவு அன்ரோ மாரசநாயக்கனுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாடு குறைந்த வண்ணமே இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம், இப்போ தமிழர் சார்பாக இவர் எடுத்த பல விடயங்களில் இப்போ ஓரளவு பின்னடிப்பு செய்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் தமிழர்கள் சார்பாகவும் அவருக்குரிய ஆதரவு அலை வந்து குறைஞ்ச வண்ணமே இருக்குது. அது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ளணும். அது மட்டுமில்லாமல் அரசியல் கைதிகள் விடுதலை என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த விடயத்தையும் நாங்கள் துரிதமாக மேற்கொள்ளணும் என்று அவர் தன்னுடைய இந்த பாராளுமன்ற உரையில் சொல்லியிருக்கிறார். இது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த தேசிய மக்கள் சக்திக்கு பொதுவெடுப்பில் குறைஞ்சிருக்கிற அதே நேரத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழர்கள் தொடர்பான விடயங்களை கதைக்கிறது வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றிருக்கு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த 2021ஆம் ஆண்டு பிள்ளையான் அவர்கள் அப்போ காணி சீர்திருத்த ஆணைக்குழுவில் தலைவராக இருந்தவரை அச்சுறுத்தி, தொலைபேசி அழைப்பின் மூலம் அச்சுறுத்தினார் என்ற பேரில் அவர் மேலே தலைவரால் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு வந்து இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் பிள்ளையான் அவர்களும் ஆஜராகி இருக்கின்றார். ஏற்கனவே பிள்ளையான் தொடர்பான சில வழக்குகள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவும் இருந்தது. அதற்கான விசாரணை கூட அண்மை காலங்களில் நடந்திருக்கிறது. இப்போ இந்த வழக்கு தொடர்பாக இவர் ஆஜராகி இருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, கருணி அமரசூரியனுடைய கருத்து. பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞானசாரர் தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே இந்த ஞானசாரர் தேர்வர் ஒரு பொது வழியில் வச்சு இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். அந்த விடயத்தை சொன்னதுக்காக இனவாதத்தை தூண்டுகிறார் என்ற பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த வகையில் நீதிமன்றம் அவருக்குரிய தீர்ப்பை அறிவிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் ஞானசாரர் தேர்வர்கள் சிறையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1500 ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக கருணி அமரசூரிய அவர்களிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நாட்டில் இனவாதம் சம்பந்தமான கருத்துக்களை தூண்டுறவர்களுக்கு அல்லது அதற்கு துணைபவர்களுக்கு இப்படியான தண்டனைகள் வழங்கப்படுவது நியாயமானதுதான். இனிவரும் காலங்களிலையும் எங்கட ஆட்சியில் இனவாதத்தை தூண்டுவதற்கான கருத்துக்கள், அதாவது வந்து இனவாதத்தை எந்த வகையில் நாங்கள் தூண்டி இன்னொரு சார்பாக உயர்த்தியும் அல்லது இன்னொரு சார்பாக தாழ்த்தியும் பேசுவது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் அல்ல. இவர்களுக்கான தண்டனைகள் உடனடியாக கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கார். ஆகவே இதுவும் இந்த தேசிய மக்கள் சக்தி சார்பான விடயங்களில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டைத்தான் காட்டுது. உண்மையிலேயே இப்படியாக பல அரசியல் திருப்பங்கள் இந்த ஆட்சியில் வந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றம் சரி இப்போ அண்மை காலமாக ஒரு காரசாரமான விவாதங்களோடு கூடிய ஒரு மன்றமாகவே இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் வருகின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா அப்படியே சேனலோடு இணைஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.